கர்த்தர் உங்களை அழைத்திருந்தாரா, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம நினைக்கிறோம் என்னால செய்ய முடியாது, நான் பலவீனம், நான் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நாம என்ன பண்ணுகிறோம், சொல்லுகிறோம். மோசையும் அப்படிதான் சொல்லுகிறார். மோசையை ஆண்டவர் அழைக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் எனது மந்தவாயும் திக்குவாயும் உள்ளவன் சொல்லுகிறான். பாருங்க, எத்தனையோ சாக்குப்போக்கள் மோசை சொன்னாலும் ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு மாறவே இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்கு சரியான ஆள் நீ என்று சொல்லி மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப நம்மை கொண்டு பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். நம்ம சொல்லலாம், என்னால முடியாது, என்னால பேச தெரியாது, அவங்க கிட்ட நான் எப்படி பேசணும், நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியாது என்று சொல்லாதீர்கள். உங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரும் பாருங்க, மறுதலித்து விட்டு போன பேதுருவதான் கர்த்தர் அபிஷேகித்து அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாய் பாருங்க, அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் பாருங்க, யாருக்கெல்லாம் கட்டுகளோடு இருக்கிற ஜனங்கள், வியாதியிலே படுக்கிற ஜனங்கள், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பார்கள். பாருங்க, விடுவிக்கப்படும்படியாய் கர்த்தர் தாமே ஜனங்களை நம்மண்டையிலே அனுப்பி விடுகிறார். பாருங்க, அப்ப நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த ஜனங்களை விடுதலையாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம், தொய்ந்து போகவே மாட்டோம்.